அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கார்டனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரோஸ் பிளான்ட் பற்றின ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற செடிகளை போல் இல்லாமல் ரோஸ் பிளான்ட்டை பொறுத்தவரை தரையில் வச்சாலும் சரி, தொட்டியில் வச்சாலும் சரி, நம்ம அதிக அளவு கேர் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி நாம் செடியிலேருந்து பூக்களை எப்படி பறிக்கணும், பறித்ததுக்கப்புறம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோஜா செடியில் பார்த்திங்கன்னா பூக்களை ஒட்டி 1, 2 இல்லைனா 3 இலைகள் தான் இருக்கும். ஆனால் நம்ம பூக்களை கட் பண்ணும் பொழுது 5 இலைகள் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் கட் பண்ணி ஆகணும். அப்போதான் அந்த இடத்துல இருந்து புதிய தளிர்கள் வர ஆரம்பிக்கும். அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது, பூக்களை கட் பண்ணும் பொழுது நேராக கட் பண்ணாமல் கொஞ்சம் சாய்வாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விடணும். பூக்களை பறிக்கும் பொழுது செடியில் இருக்கக்கூடிய காய்ந்த இலைகள், அப்புறம் வேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய களைகள் எல்லாத்தையும் நாம் அப்பப்போ நீக்கி விட்டுட்டே இருக்கணும். ரோஜா செடியை பொறுத்தவரை அதிகமாக வரக்கூடிய நோய் தாக்குதல்னு பார்த்தா ரோஸ் டைபேக் டிசீஸ் தான். இந்த டிசீஸ் பார்த்திங்கன்னா செடிகளை ப்ரூன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமோ அல்லது பூக்கள் பறித்ததுக்கு அப்புறமோ அந்த இடத்துல இருந்து தான் வர ஆரம்பிக்கும். இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரூன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமும் பூக்களை பறித்ததுக்கு அப்புறமும் அந்த இடத்துல மறக்காமல் மஞ்சள் அப்புறம் வேப்பெண்ணெய் இது 2ஐயும் கலந்து வச்சு விடணும். நாம் நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதிலேருந்து பூக்கள் எல்லாம் பறிச்சுடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலேருந்து செடி காஞ்சிக்கிட்டே வந்துடும். இதை தவிர்க்கிறதுக்கு பூக்களை பறித்து விட்டதுக்கப்புறம் மறக்காமல் இந்த மஞ்சள் மற்றும் வேப்பெண்ணெயை கலந்து அந்த பூக்களை கட் பண்ண இடங்களில் வச்சு விடுங்க. நான் இந்த மாதிரி செஞ்சு விட்டதுக்கப்புறம் 5 நாட்களில் புதிய தளிர்கள் வர ஆரம்பித்து மொட்டுகள் விட்டுருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.